நன்றியால் துதி பாட நம் இயேசுவை. ஒரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 134வது சங்கீதம், அதுல 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 134வது சங்கீதம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென் சொல்லுங்க. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளே, கர்த்தருடைய விசுவாசிகளே, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே, ராக்காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, சபையே, தேவனுடைய மனுஷனே, ராக்காலங்களில் நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முறுமுறுக்காமல், பயப்படாமல், அவிசுவாசப்படாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை, அந்த சங்கீதம் அப்படிதான் முடியுது, கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ராக்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஏன் பரலோகம் மென்ஷன் பண்ணணும்? ஏன் பகற்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் பைபிள் எழுதல? ராக்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் எழுதுச்சு. அப்ப பகற்காலம் ஏன் சார் பரலோகம் விட்டுச்சு? பகற்காலம் நம்பிக்கை கொடுக்கிற காலம். ரெண்டாவது பகற்காலம் புரியும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில். பகற்காலம் தெளிவை, கிளாரிட்டி, தெளிவை கொடுக்கிற காலம். மூன்றாவது பகற்காலம் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிற காலம். நான்காவது பகற்காலம் எல்லாம் கிடைக்கிற காலம். ஐந்தாவது பகற்காலம் நியாயமான விலையில எல்லாம் கிடைக்கிற காலம். மறுபடி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் கோல்டு 3200 ரூபாய், இப்போ 14,352 ரூபாய். இது ராக்காலம். கோல்டு வாங்கலையா? சரி, அப்ப சிலிண்டருக்கு வருவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டருடைய விலை எவ்வளோ? பேஷா சொல்றாங்க. அப்ப நீங்க தான் குடும்பத்தை நடத்துறீங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் மார்த்தாண்டத்தில் கேட்க பேபன் முழிக்கி அப்போ புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு நம்ம ஆளுக்கு தான் அங்க பே பண்ணிட்டு இருக்கான் அப்படி. 400 ரூபாய். இப்போ 10-15 வருஷம் தாண்டியாச்சு. இப்போ ஒரு சிலிண்டர் எவ்வளோ? 1000. என்ன சிலிண்டருக்காரனுக்கு எதுவும் கமிஷன் குடிக்கீங்களா? 950. 1050 ரூபா. ஒரு 10 வருஷம் போதும். ரைட் அப்படியே டீல் போட்டு டிவி எங்கேயாவது கட்சியில் இழுத்து விட்டு போயிடாங்க. வசனத்துக்கு வருவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி கேன் பிஸ்னஸ் ஒரு தெருவில் ஆரம்பிப்பாங்க ஒருத்தங்க. எங்கள் அண்ணன் BE இன்ஜினியரிங். அவன் தண்ணி கேன் ஆரம்பிச்சு 30 தெருக்கு அவன் ப்ராஃபிட் எடுத்துட்டான். ப்ராஃபிட்னா லாபத்தை எடுத்துட்டான். 30 தெருக்கு அந்த நாட்களில் ஒருத்தன் தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறான். தண்ணி கேன் பாருங்க, பார்க்காத மாதிரியே முழிக்கிங்களா? இதுதான் தண்ணி கேன். கரெக்டு தானக்கா? இல்லை வேற எதுவும் உண்டா? வாட்டர் கேன்ன்ற கூடாத. 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 தெருக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜாலியாக உட்காந்து ஒரு கேனுக்கு 10 ரூபா 8 ரூபான்னு பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்தான். பகற்காலம். இப்போ 30 தெருக்கு 30 தண்ணி கேனை கொண்டு வந்துட்டான். லாபம் எல்லாம் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர மாட்டுக்கு லாபம் எல்லாம் பிரியுது. இது ராக்காலம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சென்ட் 50,000 ரூபா மெயின் சிட்டியில். இப்போ ஒரு சென்ட் 15 லட்சம் ரூபாய். அது பகற்காலம், இது ராக்காலம். பொன் பிள்ளைகளை பெற்று வச்சிருந்தா இப்போ பயம் வரும். பகற்காலத்தில் எங்கள் அப்பா என்ன, அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கு, எங்கள் அப்பா ஏதோ அடிச்சு பிடிச்சி 10 பவுனை போட்டு கட்டி கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கரையேற்றுவதற்கு இந்த காலத்தில், இந்த ராக்காலத்தில் இது கடினமான காலம் நம்ம நினைக்கிறோன்னா, கடவுள் சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ராக்காலத்தில் நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த உலகம் டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும், உலகம் சம்பாதிக்கிறதுக்கு விரோதமா நின்னாலும், இந்த உலகத்தில் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய பலன் இல்லாம இருந்தாலும், நம்ம கூட ராஜா கை தட்டணும். சார், உங்க கூட அவர் இருக்கிறார். இந்த டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ஸ்ல, இந்த ராக்காலத்துல ஒரு மனிதனால வாழ முடியாதுன்னு பரலோகத்துக்கு தெரிஞ்சது. சார், எம்இ கோல்டு மெடலிஸ்ட் முடிச்சு, எம்இ கோல்டு மெடலிஸ்ட், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் முடிச்சவன் ஐடி ஃபீல்டில் போய் எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வெளியே போப்பா தம்பி 30,000 ரூபாய் சம்பளம் உட்காருங்க. அப்போ படிச்சவன் ராக்காலம் இல்லை பகற்காலம். இப்போ படித்தாலும் உயர முடியல, இது ராக்காலம். ஆனால் இந்த ராக்காலத்தில் நம்ம பிறந்துட்டோமேன்னு யோசிக்காதீங்க.
இந்த ராக்காலத்தில் நமக்கு பொம்பளை பிள்ளைய ஆண்டவன் கொடுத்துட்டான்னு யோசிக்காதீங்க. இந்த ராக்காலத்தில் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு யோசிக்காதீங்க. அத்தனை விஷயத்துக்கும் ஒரே சொல்யூஷன். இந்த ராக்காலத்தில், இந்த காலத்திலேயே ஊழியத்தை தொடங்கணும், இந்த காலத்திலேயே பிசினஸ் தொடங்கணும். சார் 10 வருஷத்துக்கு முன்னாடி சத்தம் கேட்டேன், ராக்காலத்தில் ஊழியத்தில் இறக்கி விட்டுருக்காரு பரலோகம். என் பிள்ளை என்ன செய்ய போகுது ஆண்டவரே? நான் சொன்னேன், ராக்காலத்தில் இறக்கி விட்டீங்களப்பா. ராக்காலத்தில் நீ இறங்கினாலும் பயப்படாத, ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த ராக்காலத்தில் தான் கர்த்தர் சீயோனில் இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த டஃபஸ்ட் கடினமான காலத்தில் நீங்கள் உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் ஊழியத்தையோ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தாலும் அதை உங்களால் ஜெயிக்க முடியாது, உங்களால் முன்னேற முடியாது, உங்களால் அந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனா இந்த ராக்காலத்தில் கர்த்தரை நம்புகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையை கொடுக்கிறார். இந்த ராக்காலத்தில் வாழ்றீங்களா சிஸ்டர்? ராக்காலத்தில் ஊழியம் செய்றீங்களா? ராக்காலத்தில் தொழில் தொடங்கி இருக்கிறீங்களா? இல்ல ராக்காலத்தில் ஊழியத்தில் பிரபலமாக முடியாத அத்தனை காம்படிஷன் வேர்ல்டுல உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய இந்த கிருபைகளை தேவன் இந்த பகற்காலத்தில் இந்த எல்லைகள்ல உங்கள் சந்ததிக்கு பரலோகம் கட்டளையிடுவதாக. பைடபாதன அச்சுடபாதன சூடபாதன இந்த ராக்காலத்தில் இந்த சந்ததிகளுக்கு தேவனுடைய கிருபை வரட்டும். இந்த ராக்காலத்தில் இந்த சந்ததிகள் ஜெயிக்கணும். சார் கிருபையில கால் சறுக்கும் போது கிருபை தாங்கணும். இன்னைக்கு அந்த கிருபை, இன்னைக்கு அந்த கிருபையின் வல்லமை, இன்னைக்கு அந்த கிருபையின் பிரசன்னம் இந்த குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் பொறுப்பெடுப்பதாக. இந்த பலவீனத்தில் கிருபை தாங்க போகுது. உங்க பலவீனத்தில், உங்க குடும்பத்தின் பலவீனத்தில் உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கீழ்ப்படிய மாட்டாங்களா? டோன்ட் வரி. உங்க பிள்ளைகளை இந்த ராக்காலத்தில், இந்த சோசியல் மீடியா கெடுக்கிற இந்த ராக்காலத்தில் உங்க பிள்ளைகளை பரிசுத்தமா வாழ வைக்க பரலோகம் பொறுப்பெடுக்கிறது. கைத்தட்டி பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற காலம் இந்த காலம். ஆனா இந்த காலத்துல நம்ம கண்ணுக்கு மறைவா பிள்ளைகள் போனாலும் ஏசியா 4:5 சொல்லுது, மகிமையானவைகளின் மீது காவல் உண்டாயிருக்கும். இந்த ராக்காலத்துல நம்ம பிள்ளைகளுக்கும் தேவன் பாது கொடுப்பார். இந்த ராக்காலத்துல உணவு கலப்படத்துல இம்யூனிட்டி பவர் அவ்வளவா எந்த பிள்ளைகளுக்கும் எந்த குடும்பத்துக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஆனா இந்த ராக்காலத்துல என்ன சாப்பிட்டாலும் நீங்க திடனா வாழக்கூடிய தேவனுடைய கிருபையை தேவன் கட்டளையிடுவார். சார் இந்த ராக்காலத்துல நீங்க உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் கரையேறுகிற அனுபவத்தில் இருக்கிறாங்களா? இந்த ராக்காலத்துல உங்க கணவர் நீங்க ஒரு லேண்ட் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ராக்காலத்துல ஊழியத்துக்கு வந்து ஊழியம் விஸ்தாரமாக மாட்டுக்கு ஏதோ ஒரு எல்லைகள்ல நான் நிற்கிற இல்ல. இனி உங்க ஊழிய விஸ்தாரம் ஆகும். அந்த கிருபை வருது. உங்க கணவருடைய பொருளாதாரத்துல கர்த்தர் பெருக பண்ணுவார். அந்த கிருபை வெளிப்படுது. உங்க கடன் பிரச்சனையில நீங்க நிமிர்ந்து நடக்க பண்ணக்கூடிய அந்த கிருபையை நல்ல கை தட்டலும் மதமதன உட்கார கூடாது. இந்த ராக்காலம், இந்த டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல ஒரு தெய்வமோ கூட இருக்கிறது. உங்க குடும்பமும் உங்கள் நண்பரும் உங்கள் உறவினர்களும் ஊழியர்களும் இந்த ராக்காலத்தில் தேவன் நம்ம கூட இருக்கிறத அவர் உறுதிப்படுத்துவார். பஞ்ச காலத்துல விதவிதன்னு சொல்றார் சார். ஆதியாகமம் 26:12 பஞ்ச காலத்துல விதவி. பைபிள்ல திறக்க வேண்டாம், பஞ்ச காலத்துல விதவிதின்னு சொல்றார். அவ்வளவு பார்க்கிறோம் பஞ்ச காலத்திலயும் எப்படி ஜெயிக்க போறான்னு. ஆனா பைபிள் சொல்லுது, சொன்ன இடத்துல அவன் இருந்தான். சொன்ன இடத்துல இந்த வேலூர் பட்டணத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த பஞ்ச காலத்துலதான், இந்த ராக்காலத்துலதான் கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தை கட்டளையிடுவார். உன் சத்துருக்களை இந்த ராக்காலத்துல தெய்வமே கீழ்ப்படுத்தி அவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உனக்கு ஒரு ஸ்தானத்தை தருவார். உன் விளக்கு அணையாதபடி உன் எல்லைகள்ல கர்த்தர் சந்ததிகளை பிறக்க வைக்கக்கூடிய கிருபை. வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட். அத்தனை பிள்ளைகள் மீதும், அத்தனை அம்மாமார்கள் மீதும், அத்தனை சகோதரிகள் மீதும் அந்த கிருபை, அந்த தரிசனம் வெளிப்படுவதாக. ஆதியாகமம் 1:5 வாசிங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராக்காலத்தை சத்துரு உண்டாக்கவில்லை, பிசாசு உண்டாக்கவில்லை. இந்த கடினமான காலத்தை, இந்த விலைவாசி உயர்வு, இதெல்லாம் கடவுள் தான் உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்றாரு. சிலிண்டர் விலை உயர்த்தினது நான் தான்ப்பா. டிவிக்கே டிஎம்கேன்னு போட்டு சண்டையை போட்டுட்டு இருக்காத. கோல்டு விலையை உயர்த்தினது நான் தான். பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல்னு பேரிட்ட தேவன் தான் இருளுக்கு இரவுன்னு பேரிட்டார்.
பிள்ளைய நீங்க தானே பெற்றீங்க, நீங்க தானே படிக்க வைக்கணும், பிள்ளையை நீங்கள் தானே பெற்றீங்க, நீங்கள் தானே கட்டி கொடுக்கணும். ஒரு கணவர்கிட்ட ஒரு மனைவி எப்படி உரிமையோடு கிளைம் பண்ணி அந்த பிள்ளைக்காக போராடுறாங்களோ, இந்த ராக்காலத்தில் நீங்கள் தானே எங்களை கொண்டு வந்தீங்கன்னு பரலோகத்தில் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு உரிமை இருக்கு. இந்த கடினமான காலத்தில், இந்த விலைவாசி உயர்கிற காலத்தில் என் கருவை நீங்கள் கண்டு இந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்படி வளர்ந்துருக்கிறது உங்கள் ஆதீனத்தில் இருக்கலாம். அப்போ இந்த இரவுக்கு இரவுன்னு பெயரிட்ட தேவன் இந்த கடினமான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து செழித்திருக்க, நாங்கள் வாழ்ந்து பிழைத்திருக்க, நாங்கள் வாழ்ந்து அனுகூலமான கதவு திறக்கப்பட எங்களுக்கு நீங்க தான் உரிமை பாராட்டணும். எங்களுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், எங்களுக்கு நீங்க தான் அற்புதம் செய்யணும், எங்களுக்கு நீங்க தான் அடையாளத்தை செய்யணும், எங்களுக்கு நீங்க தான் கற்பத்தை திறக்கணும். நல்ல கை தட்டுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டோன்ட் ப்ளே வித் காட். பரலோகத்தின் தேவன் இந்த பகற்காலம் யாரை வேணாலும் சந்திக்க முடியும், யாருடைய தலையெழுத்து கூட மாற்ற முடியும், யாருடைய கதவு கூட இவ்வளவு நாள் திறக்கப்படாத கதவு இந்த நாளில் உடையும். யாருக்கு தெரியும்? சும்மா வரக்கூடாது சார் மீட்டிங்கு. எங்க வாழ்க்கையில நாங்க அப்படிதான் இப்ப வர போறோம். இவ்வளவு நாள் சர்ச்சைக்கு போறோமே, அப்ப இவ்வளவு நாள் எனக்கு ஒரு ஜப குறிப்பு கதவு வெங்கலம் போல இருக்கு, இரும்பு தாழ்பால போல இருக்கு. இவ்வளவு நாள் உடையாத கதவு இந்த ஆராதனையில உடைஞ்சிட்டா அப்படி வரணும் சார். டேனி பிரதர் புழுன்னு மீட்டிங் வாங்க. நீங்க வரும்போது 40 வருஷமா எத்தனையோ ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபிக்காதது, ஒருவேளை இந்த மாசம் வந்திருக்கும் போது, எனக்கு இல்லை இந்த கூட்டத்தை சொல்லு, இந்த மாசம் வரும்போது அந்த கதவை உடைச்சாருன்னா சார் வைப்ரேஷனோட இருக்கணும். இந்த மாசம் கர்ப்பம் தரிச்சிட்டீங்கன்னா, இந்த மாசம் இரும்பு கதவு முறிஞ்சிட்டுனா, இந்த மாசம் தொழில ஒரு விருத்தி வந்துச்சுன்னா, யாருக்கு தெரியும்? ரட்சிப்பு இன்னையிலிருந்து கூட தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் இன்றையிலிருந்து கூட ஆரம்பிப்பார். நான் அப்படிதான் சார் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த மாசம் கூட கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஒரு விசுவாசம். போன மாசம் நடக்கலன்னா பரவாயில்ல, ஜூலை மாசம் முடிய போகுது, இந்த மாசம் என் குடும்பத்துல எதிர்பார்க்க, ஆனா டெஃபினெட்லி ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட நீங்கள் அவரை தேடுவீர்கள் என்றால் நிச்சயம் அந்த கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். பகலுக்கு வெளிச்சத்துக்கு பகல்னு பேரிட்டவர், இருளுக்கு இரவுன்னு பேரிட்டவர். உங்களை இந்த கடினமான காலத்துல கொண்டு வந்தான்னா வாழ வைக்கிறது அவர் பொறுப்பு சார். உயர்த்துறது அவர் பொறுப்பு, கதவை திறக்கிறது அவர் பொறுப்பு. ஒரு வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 1:16 வசனம் வாசிங்க. தேவன் பகலையால பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலையால பெரிய சுடரும் இரவையால நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப பகற்காலத்திற்கு சூரியனுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எதுவும் கிடையாது. சூரியனுக்கு பெரிய சுடருக்கு நட்சத்திரம் உண்டாக்கப்படவில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாவுக்கோ எங்க அம்மா அப்பாவுக்கோ 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஊழியக்காரருக்கோ இப்படிப்பட்ட பெரிய பெரிய கிருபைகள் வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கவில்லை. ஏன்னா அது நம்பிக்கை கொடுத்தது. அவன் ஜெயிச்சிருவான்னு அவருக்கு தெரியும். தெளிவு, கிளாரிட்டி கொடுத்தது. எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாசல் திறந்திருந்துச்சு. எல்லாம் நியாயமான விலையில கிடைச்சிது. அப்போ சூரியனுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தேவையில்லை, சந்திரனுக்கு நட்சத்திரங்கள் தேவைப்பட்டது. நட்சத்திரம்னா என்ன அர்த்தம் சார்? கூடாரத்துக்கு வெளியே ஆபிரகாம் கூட்டு சந்ததி இல்லைன்னு யோசிக்காத, வெளியே வா, நட்சத்திரத்தை என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ராக்காலத்தில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை பார்த்து உங்களுக்கு எதை ஸ்தோத்திரம் பண்ணணும்னே தெரியாது, எதில் அவருக்கு நன்றி சொல்ல குழம்பிடுவீங்க சார். அவர் உங்களுக்கு நீங்க எண்ணி முடியாத ஸ்தோத்திரத்தை செய்கிற அளவிற்கு இந்த ராக்காலத்தில் தேவன் நமக்கு கிருபைகளை கட்டளையிடுவார். நட்சத்திரம்னா மெய்ப்பர்கள். இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்னு வழி தெரியாம, ரூட் மேப் இல்லாம அவர்கள் திகைத்து கொண்டிருந்த போது அவர்கள் இயேசு பிறந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் வெளிப்பட்டது. உங்க வாழ்க்கைய
உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க கணவரை எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தணுமோ அந்த இடத்துக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தி செல்ல இன்றைக்கு இந்த பகற்காலம் தலைக்கு மேல ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் இந்த ராக்காலத்துல உங்களை இயேசு பிறந்த இடத்துக்கு. அப்படின்னா என் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் தெரியல, எந்த பிசினஸ் எடுத்தா ஷேர் மார்க்கெட்ல போட்டா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல போட்டா ரோட்டுக்கு போயிட வேண்டியதான். எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா எப்படி 100 மடங்கு அறுவடைன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளை வாழ வைக்கிற தேவன் நட்சத்திரங்களை உனக்கு உண்டாக்குறார். இந்த பகல் டஃபஸ்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நட்சத்திர கிருபைன்னு அர்த்தம். உங்களை உயர்த்தக்கூடிய டிவைன் கனெக்டர்ஸ், டிவைன் பார்ட்னர்ஸ், டிவைன் இயேசுவின் நாமத்தில் அந்த தெய்வீக தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதாக. எசேக்கியேல் 37:7 வாசிக்க வேண்டாம். ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்தது. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்தது. உன்னை எலும்பி நிக்க வைக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை கர்த்தரே உங்களுக்கு கொடுத்து உங்களை நிறுத்துவார். சார் எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது, ஆனா இந்த இயேசுக்காக வாழணும்னு தோணுச்சு. ஞானேஷ்னு ஒரு எங்க அண்ணனை என் வாழ்க்கையில அனுப்புனாரு. அந்த எலும்பு இந்த எலும்பு சேர்ந்தது, எலும்பி ஓடிட்டு இருக்கோம். சார் உங்க வாழ்க்கையில யாரை கொடுத்தா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியுதோ அப்படிப்பட்ட நபர்களை, அப்படிப்பட்ட ஆலோசகரை, அப்படிப்பட்ட தலைவர்களை, அப்படிப்பட்ட ஜபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலத்துல உங்களுக்கு எழுப்பி தருவார். புரியலையா? உங்க குடும்பத்தை தீமையில இருந்து பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்கும் பொருளை இந்த பகல் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். நல்ல கைத்தட்டி. நட்சத்திரங்களை உண்டு பண்ணுகிற தேவன். ஒன்று ராஜாக்கள் 3:19 19-20 வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:19 19-20. என்னாச்சு? 1 ராஜாக்கள் 3:19 19-20 இல்லையா? ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால், தன் பிள்ளையின் மீது புரண்டு படுத்ததினால் செத்து போயிற்று. பிள்ளை செத்து போயிடுச்சு. அப்பொழுது உமது அடியார் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்துக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். இப்போ 2 பேர் வேசிகள் இருக்காங்க. அதுல 2 பேருக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தி பிறண்டு படுத்தவொன்னே குழந்தை மறிச்சிட்டு அவ எந்திரிச்சு இன்னொருத்தியுடைய இருதய அவளுடைய மார்பில் அந்த ஜீவனுள்ள குழந்தைய எடுத்துட்டு இவ செத்த பிள்ளைய மாத்தினா. அப்போ மாற்றக்கூடிய நேரம் என்ன நேரமா இருந்துச்சு? அப்போ நம்ம விருதாவாக இங்க வரவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நவாலே. பிள்ளைய மாத்திர காலம் என்ன காலம்? பிள்ளைய மாத்திர காலம் என்ன காலம்? இரவு நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை இரவு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை ஏதாவது ஒரு அலாரம் வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைய பரலோகம் இந்த பூமியில் சாதாரண ஆர்டினரி பீப்புளாக வைக்காது, எக்ஸ்ட்ரானரி பீப்புளாக வைக்கும். புரியலை? சும்மா வாக்குத்தத்தம் போட்டு உயர்த்துவார், பெருக பண்ணுவார்னு அட்டையிலையும் கார்லையும் பைக்லையும் போட்டாலும் இந்த பரலோகம் அசைஞ்சு வராது சார். ஆனால் இந்த பரலோகத்துக்கு ஒன்று புரியும். நைட்டு 12 கிதியோன் நடுச்சாமத்திலே பானையை உடைத்தான், தீவட்டியை எடுத்தான். நடுச்சாமத்தின் துவக்கத்திலே போட்டிருக்கு. அப்போ இந்த ராக்கால தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் பாடுகளும், ஒரு தேவ பிள்ளை செத்த
ஊழியத்தை சுமக்கிறானா? ஒரு தேவனுடைய மனுஷன் செத்த ஜபாவி. ஏன்னா இந்த பிள்ளை, இந்த அம்மா செத்த பிள்ளைய சுமந்தாளா? அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை செத்த, அதாவது ஜீவனற்ற ஒரு ஊழியம், ஜீவனற்ற பைபிள் ரீடிங், ஜீவனற்ற ஜபங்கள், எம்ப்டினஸ், வெறுமையான வாழ்க்கை, ஒழுங்கின்மையான வாழ்க்கை, இருளான வாழ்க்கை, அதை சுமக்கிறதுக்கு காரணம் ராக்காலத்துல இந்த அம்மா குழந்தைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் விழித்திருந்து இந்த பிள்ளையை காக்க மறந்ததுனாலதான் அவங்க செத்த ஊழியத்தை சுமந்துட்டு இருந்தாங்க. புரியுதா? சென்னைக்கு போன வாரம் சனி ஞாயிறு நான் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். 12:50 எழுப்பி விட்டாருக்கா. ஒரு அம்மா குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே சீட்டு, கீழே குழந்தை படுத்திருக்கு. பக்கத்தில் அந்த இது, அந்த ட்ரெயினுடைய வாசல், நம்ம அந்த டாய்லெட் போகிற இடம், அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வச்சுக்கோங்க. டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் இப்படி எழுப்பி விட்றாரு. என்ன எழுப்பி விட்றான்னு பார்க்குறேன், அந்த அம்மாவுடைய சீட்டை விட்டு கொடுத்துட்டு அது குழந்தை, இன்னொரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஆமாம், ஜம்முன்னு தூங்குதான். இந்த குழந்தைக்காக தான் தூக்கத்தை வெறுத்து, தான் தூக்கத்தை அர்ப்பணித்து, இந்த குழந்தை உருண்டு விழுந்துடக்கூடாது, எழுந்து கதவுக்கு வெளியே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த குழந்தைய அந்த தாயார் பாதுகாக்கும் போது கடவுள் என்கிட்ட சொன்னார், சார் சிஸ்டர் இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த குழந்தை வளருகிற வர இந்த தாய் இந்த குழந்தைய பராமரிக்கணும். இந்த குழந்தை வளர்ந்தக்கப்புறம் இந்த குழந்தை இந்த தாயை பராமரிக்கும். புரிகிற மாதிரி சொல்லணுமா? 4 மாவடியில் மோகன் சிலாச சங்கில் வந்து காணிக்கன்னு கேட்க மாட்டாங்க. ஊழியம் வளர்ந்துருக்கு. 4 திசையில் 8 திசையிலேருந்து காணிக்க போயிட்டுருக்கோம். ஏசிய சர்ச்சிங்னு ஒரு சர்ச் இருக்குது சென்னையில். அதுக்கு அவங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு ஜனங்களை நம்ப வேண்டியதில்லை, அந்த தரிசனமே அவங்கள போஷிக்கும். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பெறுகிற வர உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜப ஆவியையோ வேத வசனத்தையோ அந்நிய பாஷையோ ராக்காலத்தில் விழிச்சு அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ளே வளர விட்டிங்கன்னா வளர்கிற வர கஷ்டம், வளர்ந்தக்கப்புறம் அது நம்மளை போஷிக்கும். புரியலை உங்களுக்கு? ராக்காலத்தில் ஜெபிக்க கற்றுக்கிடணும், ராக்காலத்தில் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேச கற்றுக்கிடணும், ராக்காலத்தில் பைபிள் எடுத்து தியானம் பண்ண கற்றுக்கிடணும். முகத்தை கழுவி சின்ன கட்டன் சாயா குடிச்சிட்டு மஸ்டூரபா அப்படி அந்நிய பாஷை பேச பழகணும். ராக்காலம் 12 மணியிலிருந்து 6 மணி வரை ஒரு தேவ மனுஷன் எழும்பி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தா அவன் சாதாரணமான மனுஷன் அல்ல, அசாதாரணமான காரியத்தை. அப்போ இனி நீங்க செத்த ஊழியத்தை நம்ம சுமக்க மாட்டோம். இந்த ஊழியமும் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளும் இனி ஜீவனுள்ள ஊழியத்தை சுமக்கும்படி இந்த ராக்காலத்துல நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். ராக்காலத்துல ஆண்டவரே 12 to 1 இல்ல 1 to 2 இல்ல 2 to 3 இல்ல 3 to 4 இல்ல 5 to 6 whatever it is, ஆனா நீங்க முடிவெடுங்க. நீங்கள் தீர்மானம் பண்ணின அடுத்த சனமே உங்கள் எல்லைகள்ல பரலோகத்தின் தேவன் செயல்படுகிறது. இன்ச் பை இன்ச், டே பை டே ஒரு மாற்றத்தை பார்க்கும்படி ராக்காலத்துல ஜெபிக்கிறவனுடைய தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவ்வளவு சீக்கிரத்துல அவனை பாவத்துல கூட விழ வைக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல பிசாசு எதையும் வச்சு நம்மளை அசைக்க முடியாது சார். ராக்காலத்துல ஜெபிக்கிறவனுக்கு கிருபை அதிகம். ஆமென் சொல்லுங்க. சும்மா காலையில் உட்காந்து ஜெபிச்சுட்டு வாக்குத்தத்தம் நடக்காது. எழுதினாலும் தார பத்திரம் போட்டு கேட்கலாம், நடக்காது. ஆனா ராக்காலத்தில் ஜெபிச்சீங்கன்னா இதுவரை நடக்காததையும் சேர்த்து செட்டில்மெண்டா கர்த்தருடைய ஆவியானவர். ஏன்னா ஒருத்த விளக்கரையை செலுத்துறவ இந்த பரலோகம் அசையும். இந்த புறஜாதி மனிதர்கள் பில்லி சுனிய வைக்கும் போது ராக்காலத்தில் இந்த செக்குலர் வேர்ல்டு ராக்காலத்தில் அந்த ஆவிகளை உயிரிடு சார். இதே போலதான் ராக்காலத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா இந்த பரலோகமும் அசையும். இந்த பரலோகத்தோடைய மொழி என்ன தெரியுமா? யாரும் செய்யாத காலகட்டத்தில் நீ எழும்பி ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியத்துக்கு பரலோகம் எழும்பி நிற்கும். நல்ல கை தட்டணும். ராக்காலத்தில் ஜெபிக்க பழகுங்க சிஸ்டர். ராக்காலத்தில் அந்நிய பாஷை பேச பழகுங்க. ராக்காலத்தில் வசனத்தை தியானிக்க பழகுங்க. ராக்காலத்தில் உனக்குன்னு வாக்குத்தத்தம் போட்டு 10 டைரிய செல்போனை வச்சு 10 வருஷமா பூஜை போட்டுட்டு இருக்கோமே, அதெல்லாம் எடுத்து அதை தூசியை தட்டி அந்த ஃபைல்ல இருக்கிறத ஜெபிச்சு அதற்கு அர்ப்பணிச்சா அடுத்த 3 மாசத்துக்குள்ள அந்த டைரியில எழுதின ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் நிலத்துல வெளியே வரக்கூடிய விதைகள், இனி விதைகள் மண்ணுக்குள்ள இல்ல, இனி விதைகள் மண்ணுக்கு வெளியே. கிருபை வெளியே வருகிற காலம், ஜெபத்துக்கு பதில் வெளியே வருகிற காலம், திட்டத்தை நிறைவேற்றுகிற காலம், உங்க வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக உங்கள் குடும்பத்தின் நடுவில் வந்து வெளிப்படுத்துகிற காலம். செத்த
ஊழியத்தை நீ 27 வாசிங்கக்கா. 27. என் பிள்ளைக்கு பால் கொடுக்க, என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருக்கும் போது அது செத்து கிடந்தது. பொழுது விடுந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். 27 ராஜா அதேதா நன்றியால் துதி பாடு. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். நான் தான் தப்பா பேசிட்டு இருக்கணும். 28 அவன் பிள்ளையை அவனுக்கு கொடுத்து விடுங்கள்னு. 27 தானே? சோழியை முடிச்சு விட்டீங்களா? கொடுங்க 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 பைபிள் கொடுங்க கொடுங்க. அப்புறம் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் அப்பொழுது பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள். 27 தானே? அது 26. கை தட்டுங்க. இப்போ நீதியின் தேவன் சொல்றாரு, இப்போ இவளுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு, ஐயோ தீர்க்கதரிசனம் நிறைவேறலையா, வாக்குத்தத்தம் நிறைவேறலையா, என் ஊழியத்துல நிக்கக்கூடிய என் இடத்துல இன்னொருத்த நிக்கிறான், நான் வளர வேண்டிய இடத்துல இன்னொருத்த. பொறாம கிடையாது, நான் இன்னும் ஜெயிக்கல, நான் இன்னும் ஊழியத்துல பிரகாசிக்கல, ஆனா இப்ப எனக்கு சென்ஸ் வந்துட்டு என்னால ஜெயிக்க முடியல. அப்படி ஒரு விழிப்புணர்வு வந்த உடனே பைபிள் சொல்லுது, அவள் பிள்ளைய அவள் கையில கொடுத்து விடுங்கள். இந்த பகல் உங்கள் திட்டத்தை உங்க கையில திரும்பி செகண்ட் சான்ஸ். எலியாவே, உனக்கு இது ஒரு இரண்டாவது அழைப்பு. சூறை செடிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உனக்கு மறுபடி கர்த்தர் சொல்லுகிறார், get ready to revival. எழுப்புதலுக்கு ஆயத்தப்படு, தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு ஆயத்தப்படு. அவள் பிள்ளையை அவள் கையில் கொடுத்து விடுங்கள். இனி செத்த ஊழியத்தை சுமக்க கூடாது, செத்த ஜீவன் இல்லாத ஆராதனை ஆராதிக்க கூடாது, ஜீவன் இல்லாத ஜபம் பண்ண கூடாது, ஜீவன் இல்லாத கீபோர்டும் நல்லா போடுறீங்கன்னா ஃப்ளோல வருது. ஜீவன் இல்லாத எதையுமே நம்ம செய்யாதபடி, ஜீவன் இல்லாததை சுமக்காதபடி, இனி கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு, இட் இஸ் மை ஃபேமிலி, இந்த குடும்பத்திற்கு இனி நம்ம சுமக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜீவனை சுமக்க போறோம், ஜீவனை சுமக்க போறோம். புரியல அக்கா? புரியல? ஜீவனை சுமக்க போறீங்க. உங்க கற்பம் செத்த கற்பத்தை சுமக்கல, இனி நம்ம கற்பம் ஜீவனை சுமக்க போகுது. இந்த ஊழியம் ஜீவனுள்ள தரிசனத்தை சுமக்க போகுது. இனி உங்க ஜப ஜீவனுள்ளதா இருக்கும், உங்க பைபிள் ரீடிங் ஜீவனுள்ளதா இருக்கும், உங்க அந்நிய பாஷை ஜீவனுள்ளதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரை நீங்க பேசினது நடக்கல, அது செத்தது. இனி நீங்க பேசக்கூடிய நெகட்டிவ் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய அத்தனை எல்லைகளையும் எலும்புகளுக்குள்ளாக ஜீவன் வந்து அந்த எலும்பு நிற்கும். உங்க வாயாலேயே கர்த்தர் ஜீவனை சுமக்க வைக்க போகிறார். அவ பிள்ளை அவ கையில கொடு, அவ பிள்ளை அவ கையில கொடு. இந்த குழந்தை என்ற தரிசனத்துக்கு அடையாளம், குழந்தை என்ற தேவனுடைய திட்டத்துக்கு அடையாளம், குழந்தை என்ற இந்த குழந்தைய நீங்க சரியா வளர்க்க ஆரம்பிச்சா, இந்த பகல் நீங்க விழித்திருந்த இந்த குழந்தை
குழந்தையை வளர்க்க என்னென்ன அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு அர்ப்பணிப்பு எழும்பினா இந்த குழந்தைய தேவன் சில திட்டத்தை, சில கிருபைகளை, சில ஆத்துமக்களை உங்களை நம்பி ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இனி செத்ததை சுமக்க மாட்டேங்க பிரதர். வாக்குத்தத்தம் சும்மா பேனர்லயும் காருக்கு பின்னாடி அதல்ல. அந்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள ஜீவனாய் மாறுபடு, ஜீவனை சுமக்கக்கூடிய கிருபை பலிஸ்தலபா. கொஞ்சம் கை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த கூட்டத்துக்கு விரோதமா எழும்புகிற, இந்த தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா எழும்புகிற அத்தல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ரூகாபா அதடபாதட பைடபாதன சூடபாதன அத்தனை பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செத்த வல்லமைகள், மரித்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஜீவனை சுமக்கக்கூடிய ஒரு கிருபை வெளிப்படுவதாக. ஜீவனை சுமக்கணும். இல்ல ஊழியக்காரன் மதிக்க மாட்டான், விசுவாசியும் மதிக்க மாட்டான். ஜீவனை சுமக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரசங்கம் பண்ணாலும் அதுல ஜீவன் இருக்கணும். ஒரு இடத்துல போய் ஜெபிச்சா ஜீவன் இருக்கணும். குடும்ப ஆராதனைய நீங்க 4 பேர் உட்கார்ந்து பாட்டு படிக்கீங்களா, அதுல ஜீவன் இருக்கணும். நீங்க சபையில உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா, அதுல ஜீவன் இருக்கணும். ஜெபிக்கவே தோண மாட்டேங்குன்னா செத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். பைபிள் வாசிக்க தோண மாட்டுக்கு எங்கேயோ ஆவி முறிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு முறிந்த ஆவிகள் எல்லாம் உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை, மறுபடி அந்த ஜப ஆவிய, மறுபடி அந்த வேத தியானத்தை, மறுபடி அந்த தீர்க்க தரிசன வரத்தை, மறுபடி அந்த வெளிப்பாட்டில் வரத்தை, மறுபடி பகுத்தறிகிற வரத்தை, மறுபடி சுகமாக்குற வரத்தை இப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையின் மீது அந்த சால்வை விழட்டும், அந்த சால்வை விழட்டும். மரித்த ஊழியத்தை செய்ய நான் அழைக்கப்படல. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஊழியத்தை செய்ய இந்த பகல் அந்த ஜீவன் இந்த எல்லைகளில் வெளிப்படுவதாக. அவ பிள்ளை அவ கையில கொடு. ஹல்லேலூயா. ராக்காலத்துல ஜெபிக்க பழகுங்க. இல்ல சார் அப்படின்னா அப்படிதான் இருப்பீங்க. இன்னும் 10 வருஷம் வந்து பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பீங்க. உங்களை ஏன் சார் சொல்ல, நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் ராக்காலத்தில் நான் ஜெபிக்க பழகுனேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை என் சபையும் என் ஜனமும் பார்க்கும்போது, இன்க்ளூடிங் என் ஒய்ஃப் பார்க்கும்போது கூட, என் வாழ்க்கையில் 3 மாதத்துக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு 3 மாதத்துக்கு ஒரு திருப்ப பரலோகத்துடைய என்கவுண்டர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா எங்கேயோ ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். 3 மாதத்துக்கு ஒரு திருப்ப ஒரு சொப்பனமோ, ஒரு புதிய அந்நிய பாஷையோ, ஒரு புதிய வெளிப்பாடோ. ஆனால் இத்தனை வருஷம் இந்த 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 கட்டமைப்பில் இன்டர்னல் ப்ரமோஷனே இல்லாமல் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்டர்னல் ப்ரமோஷன்னா உள்ளுக்குள்ளே இருந்த உயர்வு, உள்ளுக்குள்ளே இருக்கிற உயர்வே இல்லாமல் இருக்கிறது மாதிரி தோணுது. இப்போ வந்து சிஓ கம்பெனி சிஓ ஆர்டர் சைன் போட்டிருக்காரு. அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்டர்னல் ப்ரமோஷனை தட்டு 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு பொருளாதாரத்தில், 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு பைபிள் ரீடிங்ல, 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு உங்க பிள்ளை வாழ்க்கையில, 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு உங்க பேர பிள்ளை வாழ்க்கையில. இனி உங்க குடும்பத்தில் இயர்லி இன்கிரிமெண்ட் இல்ல, இயர்லி இன்கிரிமெண்ட் இல்ல, குவார்ட்டர் இன்சென்டிவ் இல்ல, குவார்ட்டர் இன்னோவேஷன்ஸ். இயேசுவின் நாமத்தில் புதிய புதிய எல்லைகளை 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு ஊழியத்தில், அண்ணா 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு உங்க ஊழியத்தில் நீங்க பாப்பீங்க, உங்க ஊழியத்தில் பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் ஐ ப்ரோஃபஸை பரூஸ்டா லபரஸ்டியம் தலப 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஊழியம் செய்கிற எல்லைகளை ஜீவன கட்டளையிடுவா. இனி 3 மாசம் எத்தனை வருஷம் தடை, இன்கிரிமெண்ட் வரல, ப்ரமோஷன் வரல, இந்த தடை இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. 3 மாசத்துக்கு ஒரு திருப்பு ஒரு இன்கிரிமெண்ட் பரலோகம் நம்ம எல்லைகள்ல கட்டளையிடட்டும். இந்த கடவுளுக்காண்டி நின்று பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் நம்ம காண்டி நிற்பார் சார். சென்னை முடிச்சுட்டு தக்கல் டிக்கெட்டை ஃபோட்டோ வச்சுருந்தேன். என் பிரதரை திருநெல்வேலி எடுக்க சொல்லி ஃபோட்டோ வச்சுட்டேன். மெசேஜில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. மீட்டிங்கில் முடிச்சுட்டு டயர்டாக ட்ரெயினில் உட்காந்துருக்கிற நானும் என்னோட பிரதர் ஒருத்தரும், டிடிஆர் ஆந்திராக்காரர் போல் வந்து சொல்கிறாரு, ஒரிஜினல் டிக்கெட் எங்க சார்? ஃபோட்டோ இருக்குது சார். சார் மெசேஜ் இருக்குது, ஐடி ப்ரூஃப். அதெல்லாம் கிடையாது சார், ஒரிஜினல் டிக்கெட் வரணும், இல்லாட்டி ஃபைன் போடுங்க அப்படின்னு. என்னடா இவ வேற ஊழியத்துக்கு விட்டு வந்து போராட்டத்தில் நிப்பாட்டு தானேன்னு. அப்போ நான் எங்கள் அன்னிக்கு ஃபோன் போட்டு,
சரி ஃபைன் கட்டிடும். பிசாசு நம்மளை 1000 ரூபா இலக்க வச்சா கடவுள் நமக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க திட்டமிட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் அண்ணன் பொலிட்டிஷியனில் இருக்கிறாரு. எங்கள் அன்னிக்கு நான் ஃபோன் போடுறேன் எங்கள் அண்ணன்ட்ட, எதுக்கு போய் நம்ம ராஜாக்கள் மத்தியில், ராஜாக்கள் தான் நம்மளை தேடி வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. என் ஒய்ஃப்கிட்ட போய் சரி எங்கள் அண்ணிட்ட சொல்கிறேன், அண்ணி எனக்கு ஒரு 1500 போட்டு விடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அண்ணன்லாம் எங்கள் அண்ணி செல்ல எடுக்க மாட்டார். இன்னொன்று எங்கள் அண்ணன் 9 மணிக்கெலாம் வீட்டுக்குள்ளே வரமாட்டார். எங்கள் அண்ணன் எடுக்கிறாரு. என்ன கார்த்திகே அப்படின்னு. எப்போ இப்படி பிரச்சனை, டிடிஆர் கையில் கொடு, இது ஒன்றும் மாவட்ட தொகுதி கிடையாது, அவன் டிடிஆர் ஆந்திராக்காரன், அவன்கிட்ட போய் உன் கட்சி கொடுல. உடனே இல்லைன்னா எங்கள் லாங்குவேஜுங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. உடனே அவர்கிட்ட என்ன எங்கள் அண்ணன் பேசுனான்னு தெரியல, அவன் ஃபைன் போட ரெடியாக இருந்தவன் பியானோலாம் வச்சோன்னே பரவாயில்ல பயந்துட்டான் நினச்சி. சார் எம்பிஏ எம்எல்ஏ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ S7 கோச்சு போய்ட்டு வரதுக்குள்ளே ஃபைன் ரெடியாக இருக்கணும். இதே மாதிரி எத்தனை எம்பியாக பார்த்துன்ட்டு எங்கள் அண்ணன் பேசுறதுக்கப்புறம் பஞ்சாயத்து கூட ஆகிட்டு கம்பார்ட்மெண்ட்டில் சத்தம் போட்டு பேசுதான். அசிங்கமாகி போச்சு. முறுமுறுக்கலை. என்ன ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன் இப்படி ரோட்டில். எந்த காலத்திலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் டிடிஆர் S7 கோச்சு போனதுக்கப்புறம் என்ன கார்த்திகே ஃபைன் போட்டிருக்க மாட்டானே, எப்பா அம்பாட்டி சும்மா போயிருப்பான். வெளியே போகிறத நீ உள்ளே இழுத்து விட்டிய, கண்டிப்பாக நீ ஃபைனை கட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அது 4 பேர் முன்னாடி ஒரு மாதிரி சேம் ஆகிட்டு எனக்கு. ஃபைனை கட்டுட்டா ஃபோனை வை அப்படின்னு டக்குன்னு எங்கள் திருநெல்வேலி தொகுதி MP ராபர்ட் ப்ரூஸ், அவங்க நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க. அவங்க சர்ச்சில் போன மாதம் நான் கன்வென்ஷன் பேசினேன். நான் 2 நாள், பென்ஸ் பாஸ்டர் 1 நாள் பேசினார். நம்மெல்லாம் நினைக்கும் சார் கடவுளுக்குள்ளே அவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபு 50-60 வயசு, அவங்க பிள்ளைகள்லாம் டாக்டராக இருக்காங்க. அப்போ அந்த எம்பியோடைய ஒய்ஃப் என்கிட்ட சொல்கிறாங்க, மோனே நான் 30 வயசுலேருந்தே கடவுளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீனை நான் கழுவிட்டு இருக்கும்போது இப்போ வரை நான் ஜெபம் பண்ணுவேன். மீனை கழுவுது போல் என் இருதயத்தையும் கழுவி சுத்திக்கிறீங்க. அப்படி தான் நான் கடவுள்கிட்ட நடந்துட்டுருக்கேன். மறந்துட்டேன் எப்படிலாம் வாழ்கிறாங்க, ஊழியக்காரனை விட ஒரு படி மேலே வாழ்கிறாங்களே. உடனே எம்பிக்கு ஃபோன் போட்டோன்னே எம்பி உடனே எக்மோர் ஸ்டேஷன் ஃபோன் போட்டு, நான் நான் பார்லிமெண்ட் MP ராபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலி தொகுதி பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார், S8 எந்த டிடிஆர் போகிறாரு சார்? ஸ்ரீனிவாசன் பாலு ஆந்திராக்கார், அவர் நம்பரை எனக்கு கொடுங்க. அவர் நம்பரை கொடுத்து அவன் S7 போயிட்டு S8 வரதுக்குள்ளே ஃபோன் போது, அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்கள நீங்கள் எந்த ஃபைனும் போடக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவன் பயந்து போய் சொல்கிறான், சார் நிறைய பேர் MP MLAன்னு சொல்லி இப்படி ஏமாற்றுவாங்க சார். போலீஸ்கார் ஒரு பக்கத்தில் நிற்காரு. சார் இவங்க MP ரெக்கமெண்டேஷன் சொல்லி கை கொடுத்து சொல்கிறான், தெரியாமல் பேசிட்டேன் சார், சாரி சார். சார் திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுங்க சார். வாராஜா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் சார். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. சார் இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தோம், நான் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் அதையும் மீறி கடவுள் நமக்காக பண்ணும்போது எம்பியும் கண்ணுக்கு தெரில, எங்கள் அண்ணனையும் கண்ணுக்கு தெரில. கண்ணு தேடி தேடி எந்த இடத்த பார்த்தாலும் கர்த்தர் தான் சார் நமக்கு தெரியுதாரு. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அதை நம்பக்கூடாது. அதை செயல்படுத்தக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமே சொல்லுங்க. காலையில் ட்ரெயினை விட்டு வந்தோடனே எங்கள் அண்ணன் தூக்கி வாக்கிங் கூட்டு போகிறான். வாக்கிங் போகும்போது சொல்கிறான், 1000 ரூபாய்க்கு MPயவே பேச வச்சிட்டியப்பா நீ. சரி பரவாயில்ல ஊழியக்காரன், நீ உனக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோம் சார். கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைங்க, உங்களுக்காக 1000 மடங்கு அவர் எழும்பி பிரகாசிப்பார். ஆனால் நம்ம மேட்ரு என்னன்னா, நான் யாருன்னு யார்ட்டையும் நீங்கள் காமிக்க கூடாது. எந்த எல்லைகளுக்கு எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு வரணும். நான் அவர், நான் இவர், தாழ்மையா இருந்தணும் சார். நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ராக் காலத்தில் நீங்க ஜெபிக்க பழகுங்க. இந்த ராக் காலத்துல இனி நீங்க சுமக்க போகிற அத்தனை ஊழியமும் அது ஜீவன ஊழியமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆமே சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் முடிச்சல. 1:25 முடிப்பேன். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியரா மறந்துச்சு. சரி வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12:22 வாசிங்க.
வாசிங்கக்கா. சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளால் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். அதிக கனம் கொடுக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? பலமுள்ள சரீரத்தை பகற்காலம் எனவும் பலவீனமான சரீரத்தை ராக்காலம் எனவும் எழுதுறார். மோசே பகற்காலம், யோசுவா ராக்காலம். ஆனா இப்ப பைபிள் என்ன சொல்லுது? பலவீனமா இருக்கக்கூடிய அவயங்களே மிகவும் வேண்டியதா இருக்கான். சொல்லுங்க, மிகவும். அப்ப இந்த ராக்காலத்துல நீங்க வாழ்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பைபிள் தெரியாது சார், உங்களுக்கு டாக்டரின் தெரியாது, உங்களுக்கு வெளிப்பாடு தெரியாது. இல்லை, உங்களுக்கு தெரியும். இப்படி சொல்கிறேன், எனக்கு வெளிப்பாடு தெரியாது, எனக்கு டாக்டரின் தெரியாது, நான் பைபிள் காலேஜ் படிக்கலை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு எபிரேயம் தெரியாது, எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எழுப்புதல்ல என்னை பார்த்து பைபிள் சொல்லுது, மிகவும் வேண்டப்பட்டவன் நீ. ஆமென் சொல்லுங்க. மிகவும் வேண்டப்பட்டவன் நீ. விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். விஐபி கிடையாது, மிகவும் வேண்டப்பட்டவன் தான் விஐபி. மிகவும் வேண்டப்பட்டவன் தான் விவிஐபி. வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் தெரியல, பைபிள் நாலேஜ் தெரியல, டங்ஸ் அதிகமா பேச முடியல, பரவாயில்லடா. எழுப்புதலுக்கு இந்த ஜெனரேஷன்ல இவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இயேசுங்கிற நாமம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுங்கிற நாமம் தெரியுமா சார்? அந்த ஒரு வார்த்தை போதும், மரித்தோரை எழும்ப பண்ணுவார், முடவனை நடக்க பண்ணுவார். நடக்காது இல்ல, நடக்கும். இயேசுவின் நாமத்துல சொல்ற இந்த பகற்காலம் இல்ல, இது ஒரு ராக்காலம். இந்த ராக்காலத்துல பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்ங்கள வேண்டாம், இயேசு நாமம் தெரிஞ்ச போதும் உங்களை மிகவும் வேண்டப்பட்டவர்களாக இந்த தலைமுறைக்கு கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ராதாபுரம் தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு திருநெல்வேலியில். அங்கே அப்பாவுன்னு ஒரு சபாநாயகர் முன்னாடி டிஎம்கேல இருந்தார். அவர் தோற்றுட்டார். அவரை தோற்கடிச்சது டாக்டர் கிறிஸ்டோபருங்கிறது நம்ம வேண்டப்பட்ட டாக்டர். அவர் அப்பா அவர்கிட்ட கேட்குறேன், சார் தலைவா, சிங்கப்பூரில் படிச்சுட்டு 4 வருஷம் சர்வீஸ் டாக்டர், திருநெல்வேலியில் உட்காந்து சர்ஜரி பண்ணிட்டு டக்குன்னு விஜய் பிடிச்சிட்டு கட்சிக்கு போயிட்டியே, சட்டமன்றம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தம்பி தெரியாது. சட்டமன்றம் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒருத்தனையே பரலோகம் சட்டமன்றத்துக்குள்ளே உட்கார வச்சதுன்னா, கலாத்தியர் எங்கள் அண்ணன் கொடுங்க பாஸ்டர் சொல்கிறாரு, கலாத்தியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். என்ன கவனிங்க, நீங்கள் தான் பைபிளில் பெரிய ஆளுன்னு தெரியுமே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம்னோட எங்கள் அண்ணன் எடுக்கான். 20 வருஷம் விசுவாசி. கலாத்தியர் எங்கே இருக்கு? கலாத்தியரா சங்கீதத்துக்கு பின்னாடி இருக்கு. கலாத்தியர் எங்கே இருக்குன்னு தெரியாட்டினாலும் இது ராக்காலம் தங்கம். நேற்று கூட காலையில் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். பாஸ்டர் பிள்ளைலாம் நம்ப முடியல. லிஸ்ட்டை எடுத்து ஒஸ்ட்டாக இருக்கிற ஃபுல்லாக தூக்கி பயன்படுத்த போகிறார் சார். ஒருத்தன்ட்ட கேட்குறேன், சங்கீதமும் நீதிமொழியும் எங்கே இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்னாடி இருக்குன்னு அப்படிங்க. அவன் கிதியோன் பைபிளை படிச்சுட்டான். பரலோகம் பார்க்க ஒன்னெல்லாம் வச்சு நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்னு தெரியல, வேணாம், ஆனாலும் பரவாயில்லப்பா, இயேசுங்கிற நாம தெரிஞ்சது. சங்கீதமும் நீதிமொழி எங்கே இருக்கு? வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு பின்னாடி. அப்போ தூதன் சொல்கிறான், சார் ரிஜெக்ட் தானே? ரிஜெக்ட் கிடையாது, செலக்ட். கை தட்டுங்க. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, சோதியும் நீரே, என் சொந்தம். ஆபிரகாம் ஒரு பகுதியில் எழும்பினது போல இன்னைக்கு உங்கள் எல்லைகள்ல உங்களை அறியாமலே உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக இந்த லார்ட் இஸ் வொர்க்கிங் ஃபார் தி பிஹைண்ட் ஸ்கிரீன் மறைமுகமா எழும்புறார். உன்கிட்ட பேசலன்னு நான் உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம் இல்ல. மோசே உயர்ந்த மலையில பலிபீடத்துல நின்று கொண்டிருக்கும் போது ஆரோன் சொல்றாரு, ஜனங்கள் சொல்றாங்க, மோசே இறங்கி வரல, மோசே மரிச்சிட்டான். இல்ல இல்ல இல்ல, அவன் உனக்காகவும் கூடாரத்துக்காகவும் கர்த்தர் இந்த வருஷம் சந்திக்க வருவார். புரியல உங்களுக்கு? உங்க கூட கர்த்தர் பேசலனாலோ உங்களை விடுவிக்கும்படி, உங்க ஊழியத்தை உயர்த்தும்படி, உங்களுடைய எல்லைகளை உங்களை எழுப்புதலுக்கு பயன்படுத்தும்படி உனக்காக மறைமுகமாக தேவன் வெளிப்படுகிறார்.
பென்னிஹின் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் அமெரிக்க தேசத்துல. அவருடைய பையன் 17 வயசு பையன் சொல்றான், நான் பார்ட்டிக்கு போறேன், ட்ரிங்க்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்னு பென்னிஹினுக்கு தெரியும். ஆனா பிள்ளைய தடுக்கல. பிள்ளைய சம்பூர்ணமா போக விட்டுட்டு முழங்கார் படிட்டு கதவை அடைச்சிட்டு முழங்கால நிக்கிறாராம். என் பிள்ளை பார்ட்டிக்கு போற ஆண்டவரை எந்த பாவத்துக்கும் அவ அடிமையாக கூடாதுன்னு முழங்கார் படிட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துறான். என் பிள்ளை கேட்க மாட்டான், என் பேர பிள்ளை கேட்க மாட்டான், என் கணவர் கேட்க மாட்டான், உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துறேன். அவர் தெரிய தேவனிடத்துல தன் பிள்ளை பாட்டில கலந்து கொண்டிருக்கும் போது, தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் போது, கிங் ஃபிஷர்ங்கிற பீர் பாட்டில அவருடைய மகன், பிரபலமான ஊழியக்காரர் அமெரிக்க தேசத்துல, அவருடைய மகன் கிங் ஃபிஷர் பீர் பாட்டில உடைக்கும் போது சடுதியான ஒரு சத்தம், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேங்கிற ஒரு சத்தம் வந்த உடனே அந்த பாட்டில உடைச்சிட்டு உடனே அந்த மகன் பென்னிஹினுடைய கதவை தட்டுறான். டாடி என்னாச்சு? நான் இப்படி பாவத்துக்கு அடிமையாகும் போது கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டு அந்த பாவத்தில் இருந்து என்னை காத்துக்கொண்டா. நீங்க உங்க பிள்ளைய குறித்தோ உங்க கணவரை குறித்தோ அவங்க எந்த பாவத்தில் இருந்தாலும், அவங்க கடன் பிரச்சனையில் இருந்தாலும், விபச்சாரத்துல கூட இருந்தாலும், நீங்க அவரிடத்துல தெரியப்படுத்தினா உங்களுக்கு தெரியாது அவர் வேலை செய்யறது. ஆனா நீங்க யாருக்காக ஜெபிச்சீங்களோ அவர்களை விடுவிக்கும்படி தேவன் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி இன்னைக்கு உங்க உறவுகள்ல தேவன் ஒரு விடுதலையை, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க கணவர் வாழ்க்கையில பரலோக ஒரு விடுதலையை கைத்தட்டணும். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 26. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆஃப் காட். 1 ராஜாக்கள் 11:26 வாசிங்க. சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரேபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவருடைய தாய் செருக்கால் என்னும் பேருள்ள விதவை. சொல்லுங்க விதவை, விடோஸ் சொல்லுங்க விதவை. செருக்கால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இந்த விதவை இவங்களை பத்தி 4 பேர் என்ன பேசினாங்கன்னா, 40 வயசுல உன் புருஷன் செத்து போனது போல, 40 வயசுல உன் சந்ததியில ஆண் வாரிசை இல்லை, இப்போ உன் பையனும் 40 வயசு எட்டுறான், அவனும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுடைய சொந்த பந்த எல்லாரும் இந்த செருக்காலுங்கிற விதவையை புறம்பா பேசி இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கும் போது, டஃபஸ்ட் சீசன் ராக் காலத்தில் இந்த செருக்கால் தேவனை நோக்கி ஜெபித்து முறையிடுறாங்க. ஆண்டவரே, என் பையனை 40 வயசுக்கு மேலே அவன் இறந்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமான்னு தெரியல. என் ஃப்ரெண்டுக்கு நான் சுவிசேஷம் சொல்லும்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்ட கேள்வி, 20 வயசில் எங்கள் ஃபேமிலியில் 22 வயசை தாண்டினது யாருமே இல்லை, நீ இயேசுவை பற்றி சொல்கிற, நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டா எங்கள் அக்கா விடோவாயிட்டாங்க, எங்கள் அம்மா விடோவாயிட்டாங்க, அவங்க வீட்டில் ஆண் வாரிசு இருக்காது, அவனுக்கு 2 ஒரு தம்பி, இவன் ஒருத்தன், 2 அக்கா. அப்போ இவன் சொல்கிறான், நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக அந்த இயேசு ஒரு விஷயம் செய்வாரா என்ன? என் ஜாதகம் சொல்லுது, கைக்குண்டான் மகாராஜானுடைய வீட்டில் ஆண் வாரிசே இருக்காதுன்னு சொல்லுது. நான் செத்துருவேன நண்பா. கவலைப்படாத தங்கம், நீ வந்தது இயேசு கிறிஸ்துவோடைய இரத்த கோட்டைக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. தப்பி தவறி இந்த கடவுளை நீ செலக்ட் பண்ணிட்ட. 22 வயசுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில தலையெழுத்தையே மாற்றுவார். அந்த விதவைங்கிற அந்த அம்மா இந்த செருக்காலை போல அழுறாங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை தலைக்க பண்ணுங்க. இப்போ இந்த செருக்காலை அழுறா, என் வாழ்க்கையில் 30 வயசில் என் கணவர் தோல்வி பிஸ்னஸில், இவனும் 30 வயசில் தோல்வி அடைதான். இவங்க கணவருக்கு 35-40 வயசில் அட்டாக்கு, இவனுக்கும் அட்டாக் வருது. அப்படி பரம்பரையாக இந்த சாபம் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து இருந்தா, இந்த செருக்காலுங்கிற விதவை ஜெபிக்கும் போது அந்த பரம்பரையாக வரக்கூடிய டிஎன்ஏ, பரம்பரையாக இரத்த வழியாக வரக்கூடிய அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து உடைத்தார். காட்டு ஒலிவ மரமாகிய உங்களை வெட்டி இயேசுவின் நாமத்தில் ஒலிவ மரம் சிலுவையோடு இணைக்கிற ஒரு சர்ஜரி இந்த பகல் இந்த எல்லைகள்ல இயேசுவின் நாமத்தில் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. செருக்காலுடைய பையன் 36 வாசிங்க, 35-36 வாசிங்க. ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்திலே என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எரோபியாம் செருக்காலுடைய பையன் இப்போ 10 கோத்திரத்துக்கு
பிரைம் மினிஸ்டரா கர்த்தர் உயர்த்திருக்கார் சார். இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு விதவையனுடைய மகன் பிரைம் மினிஸ்டரா எப்படி மாறுவா? அப்போ ஊடல என்ன நடந்திருக்கு? 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குடும்பம் தலைக்காதுங்கிற அந்த டிஎன்ஏ ஆண்டவர் உடைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட உயர்வை தாண்டி உங்க சந்ததி ஒருவேளை போக முடியாத ஒரு எல்லை இருந்துச்சுன்னா அந்த தடையை உடைத்து உங்க சந்ததியிலையும் ஐஏஎஸ்லயும் ஐபிஎஸ்லயும் உங்க சந்ததியில தீர்க்கதரிசிகள், உங்க சந்ததிகளை மரித்தோரை எழுப்புகிற ஊழியர்கள், உங்க சந்ததியில சபைகளை எழுப்பி 1000 விசுவாசிகளை வரக்கூடிய தலைவர்கள், உங்க சந்ததியில இதுவரை வரக்கூடிய சாபங்கள், அது சுகரா இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், சிறுநீரக கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், உங்க அப்பாக்கு வந்ததுனால உங்க அம்மாக்கு வந்ததுனால உங்களுக்கு வரணும்னு விதி கிடையாது. அந்த விதியை இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் கை தட்டுங்க, அது உடைவதாக. அந்த டிஎன்ஏக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற ஒரு விதவையின் மகனை உயர்ந்த பதவிக்கு ஆண்டவர் வைத்தா, உங்களை கர்த்தர் இந்த நாட்கள்ல பிரவேசிக்க முடியாம ரொம்ப வருஷம் தடுமாறுகிற எல்லைகள் இருக்கிற அந்த வெண்கல கதவு இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே. சென்னையில சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு பிஜேபி பாஸ்டர் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற கழிவை தூக்கி சர்ச்சில் ஊத்திட்டான். சென்னையில் நடந்த சம்பவம். கார்த்திகை மாலையில் என்ன சொன்னாங்கன்னு, பக்கத்தில் பிஜேபி என்னையா ஏசுன்னு கூவிட்டு இருக்கன்னு வீட்டில் இருக்கிற கழிவை தூக்கி சர்ச்சுக்குள்ள ஊத்திட்டான். தங்கம் டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சுட்டாடா நீ. பாஸ்டர் சொல்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு. 2வது வாளி ஊற்றும் போது 3வது வாளி ஊற்ற எழும்பும் போது டக்குன்னு அவங்க குடும்பத்தில் ஒரு சத்தம். ஆன் ஸ்பாட்டில் ஜீவனை அவர் க்ளோஸ் பண்ணார். உடனே அவங்க அம்மா, அந்த மனைவியும் அந்த பிள்ளையும் அந்த ஊழியக்காரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்தி அந்த குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கு. வேற வழி இல்லை, ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒன்ன தொடுகிறவன் ஒன்ன கிடையாது சார், ஒன்னல்ல அவரை தொடுறா. எதிர்ப்பு வராம இருந்தா ராங் ரூட், எதிர்ப்பு வந்தா ரைட் ரூட்ல போறோம் சார். இந்த பகல் உங்க வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாத அத்தனை தடையும் ஆண்டவர் உடைத்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சுக்கு பிரச்சனை வரணும்னு விரும்புற ஒருத்தர் வரமாட்டேங்கிறான். பிஜேபிய வாயாடு வெத்தல பாக்கு, வாயா வந்து தொட்டு பாரியான்னு எல்லாம் மலை மாதிரி இருப்பான். ஏய் லூசுப்பா, அப்போ நீ யார்கிட்ட போகணுன்னு உனக்கு தெரியுது. நீ எபிரேயன்னா நானும் எபிரேயன் தான், நீ கிரேக்கன்னா நானும் கிரேக்கன் தான், நீ காகிரி விட்டதான் யார் எல்லாம் லூசு சார். எல்லாத்தையும் பட்டயத்தை போட்டுட்டு ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கிறவன நீ அடிச்சாலும் வாங்கிடுவோம், ஆனா நீ தொட்டு பார்க்க விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உன் ஊழியத்தில் நீ மட்டும் பார்ட்னர் கிடையாதுடா, உன் ஊழியத்தில் நானும் பார்ட்னர் தான். நீ பாதி வேலை செஞ்சா நான் பாதி வேலை செய்வேன். ஆட்டோ ஓட்டுறியா 50-50, நீ பாதி வேலை செஞ்சா நான் இனி உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் யுத்தம் பண்ணல, நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. உங்களுக்காக உங்க எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்காக அவர் ஃபயர் ஸ்டோன் த்ரோ த ஃபயர் ஸ்டோன் மலையாள பைபிள்ல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார், உங்களுக்காக அவர் கிரியை செய்வார், உங்களுக்காக அவர் எழும்புவார். இப்ப வாசிக்க முடிக்கலாம் சார். யோசுவா 10:12-13 வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். தரித்து நில்லுங்கள். 6 மணிக்கு சூரியன் மறைய போகுது. ஏற்கனவே சூரியன் மறைஞ்சிட்டு 6 மணிக்கு சூரியன் புரியலையே உங்களுக்கு? தெளிவா பசங்க வந்துடல. 6 மணிக்கு சூரியன் மறைய போகுது. இப்போ சொல்றான், சார் சூரியனை நிப்பாட்டுங்க சார். நிப்பாட்ட முடியாதுப்பா, நிப்பாட்டுங்க சார். என்ன அர்த்தம்? இல்லை நான் இன்னும் ஜெயிக்கல. ஒருவேளை இன்னைக்கு சூரியன் மறைஞ்சிட்டுனா நாளைக்கு பேப்பர்ல வரும், யோசுவாவும் இஸ்ரவேல் கோத்திரமும் சத்ருவுக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட்டார்கள், நாங்கள் தோற்று போனதை எங்கள் குடும்பம் கேள்விப்படக்கூடாது. இப்போ பைபிள் சொல்லுது, எத்தனை மணி நேரம்டா வேணும்? ஒரு மணி நேரம் எனக்காக சூரியனை நிறுத்து வைங்க. 1 மணி நேரத்தில் அத்தனை சத்துருக்களையும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா அடுத்த வருஷம் நிறைவேறணும்னு இருக்கக்கூடாது. அடுத்த மாதம் இல்லை, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறணும். இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் இந்த மாசத்துல நிறைவேறணும். இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தம் இந்த வருஷம்.
சூரியனை நிறுத்தி வைக்கிறது போல உங்க ஜப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழணும். ஆமென் சொல்லுங்க. சூரியனையும் சந்திரனையும் ஏன் நிறுத்தி வைக்க சொன்னார்னா, என் கூட 2 வரி சொல்லுங்க. நான் இன்னும் ஜெயிக்கல. யார் விக்டரிஸ் பீப்புள்ஸ் நினைக்கிறேன். நான் இன்னும் ஜெயிக்கல. நீங்க ஜெயிச்ச மாதிரி தாங்க பேசுறீங்க. பின்னாடி சொல்லுங்க, நான் இன்னும் ஜெயிக்கலன்னு சொல்லுங்க. நான் இன்னும் உயரல. நான் ஜெயிக்கிற வர சூரியன் எனக்காக நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு தெரிஞ்சாதானே சார் நம்ம அதை பேச முடியும். இதோட முடிக்கிற தம்பி, நீ இதோட முடிக்கிறேன்னு 10 நிமிஷம் இழுத்து. இதுதான் கடைசி வசனம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 9-10 வாசிங்க. இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட அந்த சொப்பனம் என்ன? தம்பி, நீ கண்ட இந்த சொப்பனம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. சூரியனும் சந்திரனும் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னமும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவித்த போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, இப்ப கொஸ்டின் கேட்பாங்க. அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும். சொல்லுங்க, நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை. இப்போ யோசேப்பு அங்க யோசுவா சூரியனி சந்திரனி நிறுத்தி வைக்கிறதுக்கு நோக்கம், அவன் இன்னும் ஜெயிக்கல. இப்ப யோசேப்பு சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் என்ன வணங்கணும். இது அப்பாட்ட சொல்றா. அப்பா சொல்றாரு, தம்பி என்ன சொன்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரன்மா. இப்போ சூரியன் யாரு சார்? ஸ்டாலின் கிடையாது. நீங்க மாத்தி பேசுறீங்க. சூரியன், இப்போ சூரியனும் சந்திரனும் சகோதரன் மாறும். அப்பா என்ன சொல்றாரு? நானும் உங்க அம்மாவும் உன் சகோதரன் மாறும். இப்போ சூரியன் யாரு? அவங்க வரமாட்டேக்கா. சூரியன் யாருக்கா? நீங்க கேள்வி கேட்டாலே டேடினா 50 அல்வா வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படி ரிலீஸ் சத்தம் சொல்லுங்க. சூரியன் யாரு? என்னன்னா இப்படி கொள்றீங்க? என்ன அப்பான்னு சொல்லுங்களேன். எப்பா சந்திரன் யாரு? நட்சத்திரம் யாரு? இப்போ யோசுவா சொல்றான், நான் இன்னும் ஜெயிக்கல. நான் கஷ்டப்படுறதை எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டாங்க. என் ஊழியத்தில் என் ஆவிக்குரிய லீடர் நான் கஷ்டப்படுறத பார்க்குறான். நல்லா இருப்பான்னு கட்டி கொடுத்த என் பிள்ளை என் முன்னாடி கஷ்டப்படுறத பார்க்கா. அப்போ அந்த ஒரு ஜபம் எழுமணும். நான் ஜெயிக்கிற வர, நான் சிங்காசனத்தில் உட்கார்ற வர, இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுறத சத்துருக்களும் மனிதர்களும் தேவ பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க. எங்கள் ஜீவன் போகிறதுக்குள்ள சூரியனையும் சந்திரனையும் அப்படின்னா நாங்கள் ஜெயிக்கிற வர எங்கள் மம்மி டேடியோடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நிற்க வைப்பார். நீங்க தோற்று போனதை உங்க மம்மி டாடி பார்த்திருக்கலாம். உங்க ஆவிக்குரிய தலைவன் நீங்க தோற்று போனதை, ஊழியத்துல தோற்று போனதை பார்த்திருக்கலாம். இந்தியாவில் இன்னைக்கு அத்தனை பேர் சர்ச்சையும் ஊழியக்காரன் அடிச்சுன்னு இருக்கிறத பார்த்திருக்கலாம். பைபிள் வேற மாதிரி கடவுள் சார். இவரு சத்ருவே மறிக்க நினைச்சாலும், தம்பி உன்னை மறிக்க விட மாட்டேன்பா. இந்தியாவில் எழுப்புதல் வரும்போது கொஞ்சம் தட்டி எழுப்பி எழுப்புதல பாருன்னு கர்த்தரை தேவனு சத்தத்தை பார்க்க வச்சுட்டுதான் சத்ருவையே மண்ணுக்குள்ள அனுப்பினார்னா, நீங்க ஜெயிக்கிற வர உங்களுக்காக உங்க பேரண்ட்ஸை கர்த்தர் ஜீவனோடு வைப்பா. நீங்க ஜெயிக்கிற வர உங்க ஆவிக்குரிய லீடரை கர்த்தர் ஜீவனோடு வைப்பார். ஏன்னா நீங்க தோற்று போனதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் பெருகல, நீங்க இன்னும் அற்புதத்தை பார்க்கல. நீங்க இன்னும் சார் எனக்கு நான் சொன்னல இன்னும் பேபி தலைவா ஒண்ணு கிடையாது. 2-3 வர மம்மி டேடிய பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி கிடையாது, ஹோலி ஸ்பிரிட் சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. கை தட்டுங்க. சந்ததிகளை வளர்க்கிற வர ஒருத்தன் ஜீவன் கீழே போக கூடாது. நாங்க ஜெயிக்கிற வர சூரியனை கர்த்தர் நிற்க வைக்கணும். இந்த பகல் இந்த சபையில அந்த ஆசீர்வாதத்தை பேசுகிற நீங்க ஜெயிக்கிற வர, நீங்க ஊழியத்துல ஜெயிக்கிற வர, நீங்க குடும்பத்துல ஜெயிக்கிற வர, அண்ணே நீங்க ஊழியத்துல ஆர்டினரி இல்ல எக்ஸ்ட்ராடினரி பர்சனா மாறுகிற வர சூரியனையும் சந்திரனையும் சில லீடர்ஸையும் உங்களுக்காக கர்த்தர் ஜீவனோடு வைப்பார். ஜீவனோட வைக்கிறதுக்கு நோக்கம் ஒண்ணு, தோற்று போனதை பார்த்தவங்க, உங்க கண்ணீரை பார்த்தவங்க, உங்க வேதனையை பார்த்தவங்க, உங்க நெருக்கங்களையும் பாடுகளையும் உங்களுடைய தள்ளுதலையும் பார்த்தவங்க, நீங்க அதே இடத்துல பைபிளை தூக்கிட்டு போற வாழ்க்கை மாறலன்னு சொன்னவன் முன்னாடி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினத சத்ருவை எழுப்பி யாரை பார்த்துட நீ
கூலி பிரயாசம் பண்ண அவர்கள் கண்களுக்கு முன்பதால் உங்களை மேன்மைப்படுத்துகிறவரை உங்களுக்காக தேவன் தன் சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைப்பார். நல்ல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எழும்பி நிக்கலாம். ஒரு நிமிஷம் எழும்பி. ராக்காலத்துல ஜெபிக்கணும்னா செத்த ஊழியத்தை ஆண்டவர் தர மாட்டார். 12 மணில இருந்து 6 மணி வரை ஜெபிச்சவன் அத்தனை ஊழியக்காரனை விசுவாசியும் அவர் சாதாரணமா இந்த உலகத்துல வச்சதே இல்லை சார். ஜீவனை சுமக்க வைப்பா. இனி இந்த சபை, இந்த குடும்பம் இனி மரித்ததை சுமக்காது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜீவனை சுமக்க போகிறீர்கள். ஜீவனுள்ள கற்பத்தை சுமக்க போறீங்க. இனி நீங்கள் தேவனுடைய அற்புதத்தை சுமக்க போறீங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க போறீங்க. கர்த்தருடைய வல்லமையை சுமக்க போறீங்க. எலியா எலிசாவுடைய சால்வையை சுமந்தா. கொஞ்சம் கை தட்டி ஆவில வாங்க தம்பி. சகோதர கை கட்டாத ப்ளீஸ். இந்த பகல் ஒரு சால்வை வரட்டும், ஒரு சால்வை வரட்டும். உங்க முன்னாடி யோர்தான் இருக்கு சிஸ்டர், உங்க முன்னாடி யோர்தான் இருக்கு. எத்தனை நாட்கள் பாஸ்டரோ இல்ல மற்ற ஊழியனோ வந்து அந்த யோர்தானை பிரிக்க முடியும்? இனி யோர்தானை நீங்க பிரிக்கும்படிக்கு உங்க கையில அந்த அபிஷேகம் வரட்டும், உங்க கையில அந்த கிருபை வரட்டும், உங்க கையில அந்த இழந்து போன கோடாரி திரும்ப வரட்டும். நல்ல கை தட்டி கை தட்டி ரீபாக தடர பந்துடபா அதட பைடபாதன சூடபாதன உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இந்த ராக்காலத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா உங்க பலவீனத்துல தேவ கிருபை. ராக்காலத்துல வாழுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை நீங்க கையை தட்டும் போது ஒரு அற்புதம். நீங்க கையை தட்டும் போது அந்த கற்பத்துக்குள்ள ஜீவன் வருது. நீங்க கையை தட்டும் போது அந்த வேலையில ஒரு ஜீவன் வருது. நீங்க கையை தட்டும் போது ஓ பிள்ளைய குதிரையில ஏறி கிறிஸ்தவனை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த சவுல சந்தித்த வெளிச்சம் இன்னைக்கு இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் அவனை ஒரு வெளிச்சம் சந்திக்கு, அவர்களை ஒரு வெளிச்சம் சந்திக்கு. சிலர விபச்சாரத்திலிருந்து, சிலர மதுபானத்திலிருந்து, சிலர பிள்ளை சூரியத்திலிருந்து இந்த பகல் ஆவியானவர் விடுவிக்கிறார். ஒரு விடுதலை கட்டவிழ்க்கப்படுது. ஐ செண்டிங் ஏஞ்சல்ஸ், தூதன்மார்கள் இந்த எல்லைகள்ல வந்திருக்கிறாங்க. தூதன்மார்கள் எல்லைகள்ல வந்திருக்கிறாங்க. சிலருடைய கட்டு ரொம்ப வருஷமா அந்த கட்டு மேல இன்னைக்கு அந்த அக்கினி ஃபயர் ரூபாபா தூர கபர கடடரப. பொருளாதாரத்துல எவ்வளவு நிமிர முடியல பிரதர், இல்ல அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் இந்த பகற்காலம் உடைவதாக. குடும்பத்துல எனக்கு சொந்த வீடு இல்ல, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வாக்கு, நான் உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த பகல் உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த டிஎன்ஏல அந்த இரத்த சம்பந்தமா வரக்கூடிய அத்தனை வல்லமைகளையும் ஆண்டவர் உடைக்கிறார். ஒரு விதவையின் மகள் பிரைம் மினிஸ்டரா மாற முடியும்டா. கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்துதான் ராஜாக்கள் எழும்புவார்கள். இந்த கல்லுகளினாலே கர்த்தர் பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு உண்டு பண்ண வல்லவர். உங்க வாழ்க்கை கல்லா இருக்கா? கல்லுன்னு அசைவில்லாதது. ஊழிய அசைவே இல்லை. என் மனைவி அசைய மாட்டுக்கா, என் ஊழிய அசைய மாட்டுக்கு, என் பிள்ளை அசைய மாட்டுக்கு. பயப்படாத, கல்லுகளுக்குள்ள ஜீவன் வருது, கல்லுகளுக்குள்ள ஜீவன் வருது. என் மனைவி அசையலப்பா, என் கணவர் அசையல, என் பிள்ளை அசையல, கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கான இல்ல. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளின் மூலமா தான் தேவன் பிள்ளைகளை ஏற்படுத்த போறார். அசையவே மாட்டான்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் தேவனுக்காக தமிழ்நாட்டை அசைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். இந்த பகல் நல்ல கை தட்டி ஃபயர், ஒரு நியூ அனாயிட்டிங். பழைய அபிஷேகம் முடியுது, பழைய அபிஷேகம் முடியுது, பழைய அபிஷேகம் முடியுது. முந்தின ஆலயத்தின் மகிமை டானி பிரதர், இந்த ஊழியத்துல முந்தின ஆலயத்தின் மகிமை இட் இஸ் எனஃப். இது போதும், இது வேண்டாம், இது வேண்டாம். இனி பிந்தின மகிமையை பார்க்க போறீங்க, பிந்தின மகிமையை பார்க்க போறீங்க. பழைய ரசம் இல்ல, அந்த துருத்தி கிழிஞ்சிரும். புதிய ரசம், புதிய பாத்திரம், புதிய ரசம், புதிய பாத்திரம். அத்தனை பேருக்கும் நியூ வெசல்ஸ். புதிய கற்பம், புதிய கற்பம். பழைய கற்பத்துல ஜீவன் உண்டாகாது. இப்போ ஆண்டவர் புதிய கற்ப பைய கொடுக்கிறார். இன்ஸ்டாலேஷன் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் புதிய கற்பங்கள் உண்டாகட்டும், புதிய ஜீவன்கள் உண்டாகட்டும், புதிய வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். தொழில புதிய வழிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பழைய அபிஷேகம் வேண்டாம், பழைய ஜபாவி வேண்டாம். இனி நான் மரித்ததை சுமக்க மாட்டேன், இனி நான் ஜீவனை சுமக்க போறேன். கேளுங்க ஆண்டவரே, அவள் பிள்ளைய அவள் கையில கொடு
சாலமோனுக்கு தேவன் நீதி பண்ணினது போல இந்த பகல் உங்களுக்கு தேவன் நீதி செய்கிறார். உன் பிள்ளைய உன் கையில கொடுக்க போகிறார். இனி நீ ஜீவன் இல்லாத பிள்ளைய சுமக்க போகிறது அல்ல. நீ மரித்த ஊழியம் செய்கிற தேவன் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள ஊழியம் செய்கிற ஒரு யவன சந்ததி இந்த அறைகள்ல எழும்பட்டும். அந்த அக்கினி இப்ப விழட்டும், அந்த அக்கினி இப்ப விழட்டும். பழைய அபிஷேகம் இல்ல, ஒரு புதிய சால்வை. சிலருடைய கண்ணு திறக்கப்படுது. இப்ப எனக்கு ஆண்டவர் பேசுனதை சொல்றேன். தீர்க்க தரிசன ஆவி உடையவர்களால் இப்ப சிலர் மேல தீர்க்க தரிசன ஆவி வருது. தீர்க்க தரிசன ஆவி. இனி நீ சொப்பனத்துல கர்த்தர் உன்னோடு பேச போகிறார், வசனத்து மூலமா பேச போகிறார். உன் பிள்ளைகள் உன்னை கண்டு சொல்லுவார்கள், இவன் ஒரு தீர்க்கதரிசி, இவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. இந்த ஊழியத்துல கர்த்தர் முகமுகமா பேசுவேன். கர்த்தர் முகமுகமா பேச போகிறார். கர்த்தர் முகமுகமா பேச போகிறார். இனி நீ சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கிட்ட கர்த்தர் பேசினார். யாருடைய பொண்ணு மனைவி மேல கை வைக்கிற, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஜெபிச்சா உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கற்பத்தையும் திறப்போம். ஆனா அவனுக்கு அன்னைக்கு கற்பம் திறக்கப்படல. ஆனா அவன் ஜெபிச்சா அத்தனை கற்பத்தையும் திறப்போம். அப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த பகல் உங்களை பார்த்து கர்த்தர் சத்துருக்கள்கிட்ட சொல்லுவார், யாருடைய ஊழியத்துல கை வைக்கிற, யார் குடும்பத்துல கை வைக்கிற, யார் பிள்ளை மேல நீ கை வச்சிருக்கிற, யார் கணவர் மேல நீ கை வச்சிருக்கிற, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is prophet. யார் மேல நீ கை வச்ச? அபிமெலேக்கு. அவன் உனக்காக ஜெபிச்சான். கற்பங்களை திறக்கிற தேவன்னா என்ன ஒரு பதவியை பரலோகம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. உங்களை யாருமே அங்கீகரிக்கல, இனி உங்களை அங்கீகரிப்பார்கள். மோசே ஒரு எபிரேயனுக்காக ஒரு எகிப்தியனை கொலை செய்யும் போது அந்த எபிரேயன் சொல்றான், உன்னை எனக்கு அதிகாரியாக நியாயாதிபதியாக நீ ஏற்படுத்தினவன் யார்? ஆனா ஐயோ, மோசேக்கு அக்கினி நடுவுல ஒரு வெளிப்பாடு வந்து மறுபடி எகிப்து தேசத்துக்கு அனுப்பும் போது யாத்திராகமம் 3:18 யார் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன்னு எதிர்த்தார்களோ அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள். இந்த பகல் உங்களை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாற்றுகிறார். இனி உன்னை எதிர்த்தவனு செவி கொடுப்பான். பார்வோன் சத்ருவை செவி கொடுக்கும். எகிப்து தேசமே உன் வார்த்தைக்கு நடுங்கும். எகிப்து தேசமே உன் வார்த்தைக்கு நடுங்கும். உன் வார்த்தையில எதிர்த்தவனோ, உன் வார்த்தையை புறக்கணித்தவனோ, உன் வார்த்தையை பரியாசம் பண்ணினவனோ, என்ன ஊழியம் செய்யற, என்ன பாட்டு ஆராதனை நடத்துற, என்ன பாதி வாழ்ந்துட்ட, இந்த ஊழியத்துக்கு வந்து என்ன பெரிய விஷயத்துல சாதிச்சுட்ட, உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, உனக்கு என்ன திறமை இருக்கு, கேட்டவனுக்கு முன்னாடி உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படி உன் மேல அந்த தீர்க்க தரிசன சால்வை நல்ல கை தட்டி சிலர் மேல ஒரு பச்சிக்கிற அக்கினி அல்ல. இனி உன்னை பச்சிக்க மாட்டார், உன் பொருளாதாரத்தை பச்சிக்க மாட்டார், உன் சரீரத்தை பச்சிக்க மாட்டார். பச்சிக்கிற அக்கினி அல்ல, எழுப்புதல் அக்கினி, உயிர்ப்பிக்கிற அக்கினி, மாற்றத்தை கொடுக்கிற அக்கினி, வித்தியாசப்படுத்துகிற அக்கினி, தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற. இனி கர்த்தர் அக்கினி சம்பவாய் எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினியை நடத்தியது போல இந்த ஊழியத்தை ஆண்டவர் அக்கினிமயமாய் அரகபா வெருசலபா எபடதியாதனா. ஆகாய பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆகாய் கர்த்தருடைய தூதனாக வெளிப்பட்டான். அப்போ ஒரு தேவ மனுஷனை பரலோகம் அப்டேட் பண்ணுது. இனி தேவ மனுஷனுடைய சிந்தனை அல்ல, கர்த்தருடைய தூதன். புரியுற மாதிரி சொல்லவா? பூச்சியா இருக்கிறது எப்படி அது ஒரு ஒரு அப்டேஷனுக்குள்ள வந்து அது ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுதோ, அப்படியே யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, சிறு பூச்சின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். புரியல உனக்கு? ஆகா என்கிற மனுபுத்திரனை பைபிள் சொல்லுது. ஆகா என்கிற மனுபுத்திரனை தேவனுடைய தூதனாக பைபிள் காமித்தது. இனி உங்க ஊழியத்துல, உங்க பிரசங்கத்துல, உங்க ஜபத்துல
சொப்பனத்துல they are angels visited மருசல பரகதனம தூதர்களை பார்க்க போறீங்க அக்கா. சொப்பனத்துல தூதனை பார்க்க போறீங்க, ஊழியர்கள் மூலமா தூதனை பார்க்க போறீங்க. இந்த வசனத்தை எத்தனை முறை வாசிச்சாலும் இந்த வசனம் புரியாது. ஆனா தூதன் வந்து நிக்கும்போது, தூதன் வந்து நிக்கும்போது, அந்த தூதன் தானியேல் கிட்ட வந்து நிக்கும்போது அறிவை உணர்த்த வந்தேன். இனி இந்த பைபிளை வாசிக்கும் போது உன்னை அறியாம ஒரு வெளிப்பாடு வந்தா நீ புரிஞ்சுக்கோ, உன் பக்கத்துல ஒரு தூதன் வந்து நின்று உனக்கு கற்றுக் கொடுக்கும்படி வந்து இருக்கிறா. உன் சொப்பனத்துல ஒரு வெளிப்பாடு வந்தா புரிஞ்சுக்கோ, சொப்பனத்துல பேசுகிற கர்த்தருடைய தூதன் உன் சொப்பனத்துல வந்திருக்கிறா. உன் பிள்ளைய குறித்து உன்னை குறித்து தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா புரிஞ்சுக்கோ, இவரைய வெளிப்பாடு தேவனுடைய மனுஷன் அல்ல, வெளிப்பாடு உள்ள தேவனுடைய மனுஷன். ஏஷதல ரபா சுடிபிபி துரபபா ஷேகே பதல ரகபா உடபஸ்டந்தல் கபாதட பைடஸ்டியாதன ரூஸ்டலார ஹெடஸ்டியாதன ரைடபாதன. இனி உன்னை சாதாரண மனிதனாக உன் சபை தலைவனும் பார்க்க மாட்டான், ஊழிய வட்டாரமும் பார்க்காது. இனி உங்களை பார்க்கும்போது அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருடையவன், அவன் கர்த்தருடையவன், அவன் எழுப்புதலுக்காய் நியமிக்கப்பட்டவன். அவன் பிரசங்கத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும். இனி இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் வந்து பேசுறீங்களோ, யாரெல்லாம் வந்து ஆராதனை நடத்துறீங்களோ, இந்த ஊழியத்தோடு தொடர்பு இருக்கிற அத்தனை குடும்பத்திலும் உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் அது ஜீவனாய் ஜீவனாய் எழும்புவதாக. பிரேத குழியிலிருந்து கர்த்தர் எலும்புகளை எடுக்கிறார். பாதாளத்துக்கு போன ஆசீர்வாதங்களும் மறுபடி யோனா மீனுக்குள்ள இருக்கும்போது அவ ஆவி தோஞ்சிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தர் யோனாவை நினைவேக்கு வெளியே கொண்டு வந்தார். யோபு 20:15 அவன் விழுங்கின ஆஸ்தியை அவன் வயிற்றிலிருந்து கக்க பண்ணுவேன். பிசாசு வலுசற்பம் எதெல்லாம் விழுங்குனுச்சு, எதெல்லாம் விழுங்குனுச்சு. தரிசனத்தை எடுத்தானா, திருடன் தரிசனத்தை எடுத்தானா, ஜபாவி எடுத்தானா, வாக்குத்தத்தத்தை திருடுனானா, அவன் விழுங்கினத இந்த பகல் அவன் வயிற்றிலிருந்து கக்க பண்ணுவா. நோவாவை வெளியே கொண்டு வருகிறதுக்கு நோக்கம், நோவா பிரசங்கத்துல ஒரு தேசம் மனந்திரும்பணும். மிருகங்கள் உபவாசித்தது நோவாவுடைய பிரசங்கத்துல. அப்ப நான் இப்படி சொல்றேன், உன்னை இந்த வேலூருக்காக இல்ல, தேசத்துக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். தேசத்துக்கு உங்க பிரசங்கத்துல தேசம் மனம் திரும்பும்படி மீனுக்குள்ள இருக்கிற உங்களை கர்த்தர் கரைக்கு கொண்டு வருவார். இப்போ கை தட்டி நல்ல உங்களை கரை சேர்க்கிற அனுபவம் இந்த வருஷம் உங்க கப்பல் கரை சேரும். இந்த வருஷம் உங்க ஊழியம் அக்கறைக்கு போகும். எலிசா அக்கறைப்பட்டு சால்வையை பெற்றுக்கொண்டு இக்கரைப்பட்டா. இந்த வருஷத்துல ஒரு அக்கறை, ஒரு அக்கறை. அந்த அக்கறையில எலியாவுடைய சால்வை எலிசாவுக்கு வந்தது போல சில பரிசுத்தவான்கள், மரித்து போன பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை யாரிடத்துல கொடுக்கலான்னு பரலோகம் எதிர்பார்க்கும் போது இந்த சபையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். இங்க இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறார். அந்த அபிஷேகங்கள் மரித்து போகவில்லை, உங்கள் மூலமாய் தேசத்தில் வெளிப்பட போகிறது. வரட்டது அபிஷேகம்.